ஹலோ விவர்ஸ், காணாமல் போன பிரதமர் மோடி திடீர் பரபரப்பு, வெளியான திடுக்கிடும் உண்மை. நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்கிறோம், பெண் வலிமைக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என வெளிக்காட்டிக் கொள்ளும் பிரதமர் மோடி அவர்கள் உண்மையில் பாதி அளவு கூட அதை செய்வதில்லை என்பது மணிப்பூர் நிகழ்வால் வெளிவந்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கிய மைத்தி மற்றும் குக்கி சமூகத்தினருக்கு இடையிலான கலவரத்தில் 230க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். 60,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வீடற்றவர்களாக உள்ளனர். 4,000 வீடுகள் தீக்கு இரையாகி உள்ளது. இந்த கலவரம் தொடங்கி 1 ஆண்டுகள் முடிந்தாலும் கலவரம் மட்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதற்கு மணிப்பூரில் ஆட்சி வைக்கும் பாஜகவும் ஒன்றிய பாஜகவும் பல வகையில் காரணமாக இருக்கிறது. அதை பிரதமர் மோடி பார்வையிடாததும் ஒரு காரணமாக உள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமை கொள்ளும் பிரதமர் அவர்கள் அதைவிட ஒரு படி மேல் நாட்டில் நிகழக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மணிப்பூரில் கலவரம் தொடங்கிய பிறகு 162 முறை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றுள்ளார். ஆனால் அதில் ஒரு நாள் கூட மணிப்பூருக்காக அவரால் ஒதுக்க முடியவில்லை. கர்நாடக தேர்தலுக்காக ஒரே ஆண்டில் 8 முறையும், குஜராத்திற்கு 10 முறையும், உத்தரப்பிரதேசத்திற்கு 17 முறையும், வெளிநாடுகளுக்கு 14 முறை சுற்றுப்பயணம் சென்றவர் மக்களை பற்றி சிந்திக்காததால் மணிப்பூர் மக்கள் பிரதமரை காணவில்லை என்று சுவரொட்டி ஒட்டும் அளவிற்கு சென்றுவிட்டனர். அதில் 5 அடி உயரம், மார்பளவு 56, கண் பார்வையற்றவர், காது கேளாதவர் கடைசியாக பார்த்த இடம் மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி பற்றி பெருமைப்படும் பிரதமர் நாட்டில் மக்களுக்கு நிகழக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். தான் பிரதமராக இருப்பது நாட்டின் வளர்ச்சிக்குத்தான், மக்கள் படும் பிரச்சனைகளை தீர்க்க இல்லை என்று இருக்கும் பிரதமர் மோடி அவர்களின் செயல்கள் கடும் கண்டனத்துக்குரியது என்று மணிப்பூர் மக்கள் ஆவேசமாக தெரிவித்து வருகின்றனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.